நிகிதா வணக்கம். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கடந்த 2011ஆம் ஆண்டு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து வருகின்ற 19ஆம் தேதி இது குறித்து விசாரித்து அன்றே தீர்ப்பு வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதனுடைய பின்னணி பொறுத்தவரை ஏற்கனவே கூறியது போல 2011ஆம் ஆண்டு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதற்கு பிறகு அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அந்த மனுவில் 2011ஆம் ஆண்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2012ஆம் ஆண்டே அதை திரும்ப பெற்றுக் கொள்வதாக விஜயலட்சுமி அறிவித்ததாகவும் அதற்கு பிறகு அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டு தற்போது மீண்டும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது விஜயலட்சுமி தொடர்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இன்றைய இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி இளந்தரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கு தொடர்பாக பாலியல் வன்கொடுமை சட்டத்திற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இது தொடர்பாக மேலும் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக இருப்பதால் எங்கள் தரப்பில் இது விசாரிப்பதற்காக ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது வருகின்ற 19ஆம் தேதி விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அன்றைய தினமே விசாரித்து அன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். நிகிதா.